முக்கியமா மூட்டு வலி அப்படின்னா என்ன? இது எதனால ஏற்படுது? அத பத்தி மக்களுக்கு முதல்ல ஒரு அறிமுகம் குடுத்துருங்க சார். இப்போ முழங்கால் வலின்னு சொல்றோம். இது அதுக்கப்புறம் முதுகு வலின்னு சொல்றோம். முழங்கால் வலின்னு சொன்னா உடல் பருமன் காரணமாக, அப்புறம் நம்ம நம்மளுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கு, நம்ம என்ன உணவு உட்கொள்றோம், நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்கோம், அது எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குங்கிறத பொறுத்து. முதுகு வலின்னு சொன்னால் நம்ம இப்போ அதிகமாக நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப இளைஞர்களுக்கே இந்த மாதிரி வருது. எதனாலன்னு கேட்டால் நாங்கள் நிறைய பார்க்குறது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முதுகெலும்புக்கு இருக்கிறதே பிடிக்காத ஒரு விஷயம் உட்காந்துட்டே இருக்கிறது. சரியான உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறப்போ அவர்களுடைய முதுகெலும்பு கட்டாயமாக அதனுடைய விளைவுகளை காமிக்கும். சயாட்டிக்கா அப்படின்னா என்ன? அந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ நிறைய அந்த இணையத்தெல்லாம் பார்த்துட்டு வர சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க. முதல்ல அந்த சயாட்டிக்கானா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விங்க. எல்லாருக்கும், எல்லா பொதுமக்களுக்கும் தெரிய வேண்டிய கேள்வி. இது என்ன அப்படின்னா, ஸோ இது நம்மளுடைய முதுகெலும்பு 30 கிட்ட நமக்கு இருக்கிற முதுகெலும்பு ஒவ்வொன்றும் ஒரு செங்கல் மாதிரி அடிக்க வச்சிருக்குது. இதுக்கு ரெண்டு நடுவில் இருக்கிறது ஜவ்வுன்னு சொல்ற இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்னு சொல்றோம். காலுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு வலி வரும். அது வந்துச்சுன்னா அதைத்தான் நாங்கள் சயாட்டிக்கான்னு சொல்றோம். காலுக்கு வந்துச்சுன்னா காலுக்கு ஒரு இழுக்கிற மாதிரியான ஒரு வலி இருக்கும், ஷாக் அடிக்கிற மாதிரி. அது சயாட்டிக்கா. பெண்கள் குறித்து கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு சார். ஏன்னா அவங்க குழந்தை பேறு காலத்துக்கு அப்புறமா அவங்க ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, அதற்கடுத்து அவங்க சந்திக்கக்கூடியது எலும்பு சம்பந்தமாக இருக்கட்டும், முதுகு வலி சம்பந்தமாக இருக்கட்டும், அதிகமான வலியை அவங்க அந்த பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க சார். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? குறிப்பாக அந்த ஆப்ரேஷன் மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுக்கு பிறகு அவங்க என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள், டேப்லெட்ஸை எடுத்துக்கணும், அதை பற்றி சொல்லுங்க சார். நிறைய பேர் கேட்கறது முதுகெலும்பில் ஊசி போட்டிருக்காங்க, அதனால எனக்கு பேக் பெயின் வரும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு கேட்பாங்க. அதனால் ஒன்றே ஒன்று இப்போ தெரிவிச்சுக்கிறேன், பாதி பேருக்கு மேலே அதுதான் கேட்குறாங்க. அந்த சந்தேகத்தை விட்டுருங்க. இதனால் முதுகெலும்பு வலி வர்றது கிடையாது. அவங்க அவர்களுடைய வேலை அவ்வளோ அதிகமான வேலைகள், குனிஞ்சு நிமிர்ந்து செய்கிற வேலைகள். அந்த வேலைக்கு ஏற்றாப்பில் அவங்க உடற்பயிற்சிக்கு தனியாக அவங்க நேரத்தை ஒதுக்கணும். நிறைய பெண்கள் இப்போ அந்த உடற்பயிற்சி செய்கிறதுல ஆர்வம் காமிக்கிறாங்க. என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளை நீங்கள் வழங்குவீங்க? பயிற்சிகள் பண்ணலாம். இதில் வலி சரியாகலை அப்படின்னு சொன்னால் அடுத்தது அவங்க மருத்துவரை பார்த்தாங்க அப்படின்னா அதற்கான வலி நிவாரணி ஒரு 5 நாளிலிருந்து 10 நாள் வரைக்கும் அவங்க வலி நிவாரணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இயன்முறை மருத்துவம் சொல்லி ஃபிசியோதெரப்பிங்கிறது இருக்குது. அதில் இந்த ஃபிசியோதெரப்பி செஞ்சதுக்கப்புறமும் அவங்களுக்கு வலி தொடர்ந்து இருந்தது அப்படின்னா, அவர்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க, அவர்களுடைய உள்ள ஜவ்வுங்கிறதே இல்லை அப்படின்னா, இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப காமனாக நடந்துட்டுருக்கு. இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு அறுவை சிகிச்சை முறை.